வணக்கம். ஆங்கிலத்தில் ஆரோ என்று கூறுகின்றோம். இதை வடமொழி சம்ஸ்கிருதத்தில் வேறு வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். பானா, அதாவது பானம், சரா, அஸ்திரா போன்ற சொற்களால் அழைக்கின்றனர். தென்னிந்திய மொழிகள், குறிப்பாக தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளில் ஆரோ என்பதை பொதுப்படையாக அம்பு என்கின்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். கன்னடத்தில் கணே என்கின்ற சொல்லையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மலையாளத்தில் அந்த சொல்லாடல் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழில் நாம் கணை என்றும் கூறுகின்றோம். இவற்றை கூறும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று நினைவு கூறுகிறது. கணை கொடிது யாழ்கோடு செவ்விது என்கின்ற ஒரு திருக்குறள் தான் நினைவு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழில் பகழி என்கின்ற ஒரு சொல்லாடலையும் இந்த அம்பை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் தமிழில் அம்பு, கணை, பகழி இந்த மூன்று சொற்களுக்கும் வேர் காணக்கூடியதாகவும் இருக்கின்றன. இந்த மூன்று சொற்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவும் இருக்கின்றன. இப்போ பழங்காலத்தில் அந்த அம்பு செய்வதற்கு அந்த கம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உறுதியானதாக இருக்கணும், எடை குறைவாக இருக்கணும், சற்று வளையும் தன்மையுடையதாகவும் இருக்கணும். அம்பு விடும் பொழுது அது வேகமாக சென்று இலக்கை தாக்கக்கூடியதாகவும் இருக்கணும். இப்போ பழங்காலத்தில் மெல்லிய மூங்கில் கம்புனால் இந்த அம்பு செய்திருக்கிறார்கள். மூங்கிலை குறிப்பதற்கு தமிழில் நிறைய சொற்கள் இருக்கின்றன. மூங்கில், கணு, கழை, வெதிர் போன்ற சொற்கள்லாம் மூங்கிலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் கரும்பு பார்த்துருப்பீங்க. அந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும், அதாவது துண்டு துண்டாக இருக்கும். அந்த ஒரு துண்டிலிருந்து மற்றொரு துண்டை இணைப்பதற்கு ஒரு இணைப்பு இருக்கும், அந்த கணு இருக்கும். இப்போ ஊரில் எப்படி சொல்லுவாங்க, அந்த கணுக்கை வெட்டிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணுக்கில் வெட்டி சாப்பிடு என்று கூறுவார்கள். இப்போ நாம் நம்முடைய உடல் உறுப்புகளில் கணுக்கால் அப்படின்னு சொல்கிறோம். தொடையையும் காலின் கீழ்ப்பகுதியையும் இணைக்கக்கூடிய பகுதியை முட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் கணுக்கால் அப்படின்னு சொல்கிறேன். அதே போன்று தான் இந்த கரும்பு, மூங்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி துண்டு துண்டாக இருக்கும். அந்த ரெண்டு பகுதிகளை இணைக்கக்கூடிய பகுதியை தான் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணுக்கு வெளியில் ஒரு கூர்மையான ஒரு பகுதியும் இருக்கும். அதை கழி என்கின்ற பெயராலும் அழைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கணுவில் இருந்து செய்யப்படுகிறதுனால இந்த கணு அப்படிங்கிறது தான் கணை என்று மாறுகிறது. கழி அதுதான் பகழி என்று மாறுகிறது. அதாவது பிரம்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரம்பு உள்ள ஒரு கழி, அதைத்தான் பகழி என்று அழைத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம இந்த சொற்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கணு அது கணையாக மாறுகிறது, கழி அது பகழியாக மாறுகிறது. இப்போ நம்ம எறும்புன்னு சொல்கிறோம். இந்த அம்பு அது கூட சேர்ந்து வருது பாருங்கள். எறும்புலையும் இந்த கரும்பு மாதிரி தான் ரெண்டு பகுதியில் இணைக்கப்பட்டது போன்று இருக்கும். நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெல்லிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு பகுதி. எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். இவைகள்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக இந்த மூன்று சொற்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இந்த மூன்றும் மூங்கிலுடைய தொடர்புடைய சொற்கள். இவற்றுக்குள்ள விரிவாக செல்லணும். ஆனால் தமிழில் இதற்கு வேர் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அப்போ பகழி அப்படின்னா அம்பு என்று பொருள். மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண், பெண் என்று இரண்டு வேறாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பருவநிலை இருக்கிறது. ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிறந்திருக்கும் பொழுது குழந்தை என்கிறோம். வளர்ந்து ஓடி ஆடி விளையாடுகிறது, அந்த பருவத்தை நாம் சிறுவன் என்று கூறுகின்றோம். வளர்கிறது இளைஞன் என்று கூறுகின்றோம். மனம் முடிக்கிறார்கள், அவன் ஒரு குழந்தையை பெறுகின்றான், ஆண் ஆடவன் என்று கூறுகின்றோம். பிறகு வயர்ந்து ஆகிறது, முதிர்ந்த நிலையில் கிழவன், முதியவன் என்று கூறுகின்றோம். அப்போ ஒரு ஆணுக்கு நிறைய பருவங்கள் இருக்கின்றன. அதே போன்று பூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதை மலர் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். அந்த பூவுக்கும் நிறைய படிநிலைகள் இருக்கின்றன. அரும்பு என்று கூறுகிறோம். அப்போ தான் அது வெளியில் வருகிறது. அரும்பு, மொட்டு, முகில், அது மலராக மலர்கிறது. அதை நாம் மலர் என்று கூறுகின்றோம். நல்லா மலர்ந்திருக்கும். அது மலர்ந்து சில நாட்களுக்கு பிறகு வாடி செடியிலிருந்து கீழே விழும். அப்படி விழுகின்ற நிலையை வி என்ற சொல்லாலும் அழைத்திருக்கின்றார்கள் தமிழில். இப்போ வி அப்படின்னா மலர் நன்கு மலர்ந்து வாடி கீழே விழுகின்ற நிலை, அதற்கு வி என்று பொருள். அதே போன்று மற்றொரு சொல்லாடல் இருக்கிறது, நொதுமல் அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் பிறந்து வளர்கிறீர்கள்,
உங்களோடு ஓடி ஆடி விளையாடக்கூடியவர், உங்களோடு ஒன்றாக பள்ளிக்கு வரக்கூடியவர், உங்களுக்கு ஒன்றுனா ஓடோடி வந்து முதலில் நிற்பவரை நீங்கள் நண்பர் என்று கூறுவீர்கள். அவர்களோடு நீங்கள் பாராட்டுவதை நட்பு என்ற பெயரிலும் அழைக்கின்றோம். ஒருவர் இருக்கிறார், அவருக்கு உங்களை கண்டாலே ஆகாது, உங்களுக்கும் அவரை கண்டாலே ஆகாது அப்படின்னா அவரை நாம் பகைவர், எதிரி என்று கூறுகின்றோம். அவரோடு நீங்கள் பாராட்டுவது பகைமை. உங்களுக்கு நண்பரும் கிடையாது, பகைவரும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு அறிமுகமானவர். இப்போ ஏதோ ஒரு பேருந்து நிலையம், ரயில் நிலையம், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் உங்களுக்கு அறிமுகமாகிறார். அவரோடு நீங்கள் பேச்சு கொடுக்குறீங்க. ஒரு 10-15 நிமிடம் பேசிய பிறகு சென்று விடுகிறீர்கள். ஒரு மாதம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு எதிரே அவர் வருகிறார். வரும்பொழுது நீங்கள் புன்னகை செய்வீர்கள். எப்படி இருக்கிறீங்க, இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வேலையாக வந்தோம் அப்படின்னு பார்த்து பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. அவர் உங்களுக்கு நண்பரும் கிடையாது, பகைவரும் கிடையாது, ஆனால் அறிமுகமானவர் தெரியும், அவ்வளவுதான். நட்பும் அல்ல, பகையும் அல்ல. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பதை நொதுமல் என்கின்ற சொல்லால் தமிழில் அழைக்கின்றோம். பகைவரும் இல்லை, நண்பரும் இல்லை, அறிமுகமானவர். தமிழில் அதை நொதுமலர் என்ற பெயரால் அழைப்பர். பகழி, மா, வி, நொதுமலர் போன்ற சொற்கள்லாம் நற்றிணையில் ஒரு பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள். நேற்று இரவு தான் அந்த பாடலை பயின்ற ஒரு அழகான பாடல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு விரும்புகின்றேன். இந்த பாடலினுடைய காட்சி குறிஞ்சி திணையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தலைவி திணைப்புலத்தை காப்பதற்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தலைவன் வந்து தலைவியை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறான். அவன் சென்றதும் அவனுடைய பிரிவு தாங்க முடியாமல் தலைவி திணைப்புலத்தை காப்பதை மறந்துவிட்டு கீழே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன நீரால். அது எப்பேற்பட்ட சிவப்பு நிறம் அப்படின்னா, காட்டில் வேடர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அம்பு எய்கிறார்கள். அந்த அம்பு பட்டு விலங்கானது கீழே விழுந்து விடுகிறது. அங்கு செல்லும் வேடர்கள் அந்த விலங்கில் இருக்கக்கூடிய அம்பை முதலில் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும் பொழுது அந்த அம்புல அந்த இரத்தம், அந்த குருதி வந்து தோய்ந்திருக்கும். அப்பேற்பட்ட சிவந்த கண்களை உடைய அந்த தலைவி அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அந்த நேரம் பார்த்து தோழி வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த கதிர்களை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கிளிகள்லாம் கொய்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத காணுகிறாள். வந்து இவர்கிட்ட சொல்கிறார், நீ எழுந்து அதை விரட்டலை, உட்கார்ந்து கொண்டு இப்படி அழுது கொண்டு இருக்கின்றேயே, நொதுமலர், யாராவது அயலர்கள் பார்த்தா என்ன நினைப்பார்கள்? உன்னுடைய தாயிடம் போய் சொல்லுவார்கள், நீ திணைப்புலத்தை காக்க மறந்து அமர்ந்திருக்கிறார் என்று. நாளைக்கு உன்னுடைய பெற்றோர் உன்னை இங்கு அனுப்ப மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு அவளை தேற்றுகிறாள். அவள் சொல்லுகின்றாள், இந்த மலை எப்பேற்பட்ட மலை அப்படின்னா, கொல்லன் வந்து இரும்பை தீக்குள்ளே இட்டு வெளியே எடுத்து அதை அடிக்கும் பொழுது, இந்த இரும்பை அடிக்கும் பொழுது அந்த தீப்பொறிகள் பொன்னிறத்தில் அப்படி சிதறுவது போன்று இந்த குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய வேங்கை மலர்கள்லாம் அப்படி கீழே விழுகிறது. அந்த பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையில் மயில்கள் இல்லை அப்படின்னு நினைத்து திணைப்புலத்தில் வந்து கிளிகள்லாம் திணையை பறித்து உண்டு கொண்டு இருக்கிறது, நீ அதை விரட்டவில்லையே அப்படின்னு அந்த காட்சி அமைப்பு இருக்கும். அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு அழகான பாடல். ஏனல் காவலர் மாபூழ்த்து பறித்த பகழி அன்ன சேயரி மழைக்கண் எழா ஆகலின் எழில் நலம் தொலைய அழாதிமோ நொதுமலர் தலைய ஏனல் காவலர் மாவுழ்த்து பறித்த பகழி அன்ன சேயரி மழைக்கண் நல்ல பெருந்தோழையே கொல்லன் எரிபொன் பிதிரின் சிறுபலதாய் வேங்கை வீவுகும் ஓங்குமலை கட்சி மயில் அறிவு அறியாமன்னோ பயில் குரல் கவரும் பைம்புற கிழியே அப்படின்னு இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அழகான பாடல். அதில் பகழி என்கின்ற சொல் வருகிறது, வி என்கின்ற சொல் வருகிறது, நொதுமலர், மா போன்ற சொற்கள்லாம் இடம்பெறுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் நிறைய காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.